Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. வணக்கம் சார். வணக்கம் சார், வழக்கமாக என்னை ஒரு பேர் வச்சு கூப்பிடுங்களே சார்? என்ன பேர்? நண்பா நண்பி. இல்லை, இன்னொன்று சொல்லிங்களே சார்? ஒரு குட்டி அனிமல் பேர் ஒன்று சொல்லிங்களே சார்? ஆமாம், என்னாச்சு? என்னாச்சா? சந்தோஷமா இருக்கீங்களா? என்னாச்சா ஆ சார்? ம் சிஎம் ஆயிட்டார் சார். ஆமாம், ஆயிட்டாரு. சொல்லிட்டு இருந்தீங்களே சார், நீங்கள் மட்டும் இல்லை, இங்கே நிறைய பத்திரிகையாளர்கள் சொன்ன ஒரு கால்குலேஷன் பொய்த்து போயிருக்கு. விஜய் வந்து யாருடைய ஓட்டை வந்து ஸ்பிளிட் பண்ண போகிறாரு, அதிமுக ஓட்டையா இல்லை வந்து திமுக ஓட்டையா, இந்த போன்ற பல்வேறு கேள்விகள் இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து எல்லாத்தையும் மீறி தனிப்பெரும்பான்மை கிடைக்கலனாலும் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்து இன்றைக்கி வந்து காங்கிரஸை தன் பக்கம் நிறுத்திட்டாரு. அடுத்தடுத்து கட்சிகள் வரப்போகிறதாகவும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஆளுநர் சந்தித்து கடிதம் கொடுத்துட்டாரு. நாளைக்கு பதவியேற்பு விழா. என்ன சொல்ல விரும்புனீங்க சார்? அதாவது விஜய் திமுக வாக்குகளை அதிகம் பிரிப்பார். அந்த சைடு அதிமுகவில் பிரிக்கிறதுக்கு எதுவும் இல்லை, எதிர்கட்சி அது பெரிய அளவில் பிரிக்க மாட்டாங்க. அப்போ அந்த வேரியேஷனில் அதோடைய கெயினை வந்து ஏடிஎம்கே கெயின் பண்ணும் அப்படின்னு தான் எல்லாருடைய நிலைப்பாடாக இருந்தது. நல்லா அதை தான் பெரும்பாலும் சொல்லிகிட்டு இருந்தேன். சிறுபான்மை வாக்குகள் அதிகம், திமுகவுடைய சிறுபான்மை வாக்குகள் கோர் ஓட்டு இவர் வாங்குவார் அப்படின்னு. ஆனால் ஜோக் என்னென்னா, இஸ்லாமியர்கள் பெரும்பாலும் திமுகவே போட்டிருக்காங்க. பாஜக உள்ளே வந்துடும்ன்ற அந்த பயத்தில் இவரையும் பாஜக ஆளாக்கிட்டாங்க. அதனால் இஸ்லாமியர்கள் முழுவதுமே உங்களுக்கு டிஎம்கேக்கு போட்டாங்க. அதோடைய விளைவு என்ன ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு பல இடங்களில் தப்பிச்சிச்சு டிஎம்கே. இல்லாட்டி உதயநிதி, சேகர் பாபு, அந்த விளாத்தி குளத்தில் இதில் பாளையங்கோட்டையில் அப்துல் வகாப்பு, இந்த மாதிரி பலர் தோற்று போயிருப்பாங்க. கூடுதலாக பெரிய பாதிப்பு வந்திருக்கும். சில இடங்களில் முடிவுகளும் மாறியிருக்கும். ஆனால் இவர்கள் அந்த இதில் இதாகிடுச்சு. வாணியம்பாடியெலாம் நீங்கள் ஜெயிச்சிருப்பாங்க. தாவைக்காக சிலது கூடுதலாக வந்திருக்கும். அதே மாதிரி இங்கே வந்து இவர்கள் கெயின் அடைவார்கள்னு பார்த்தா ஜனங்க ரெண்டு சைடுலேருந்தே பிடிங்கி கொடுத்துட்டாங்க. இங்கேயும் வச்சு அங்கேயும் வச்சு. இப்போ ஒரு 50,000 ஓட்டு வச்சுருக்காங்கன்னா இங்கே 30,000 பிடுங்கிறது. மேற்கு மண்டலத்துலேயும் இவர் 20,000 போயிடுவார். இவர் 80,000 வச்சு ஃபஸ்ட் பிளேஸில் இருந்தவரை அங்கே ஒரு 40,000 பிடுங்கிறது. அப்போ 30, 40, 70 இவர் வந்துடுவார். இவர் 40க்கு போயிடுவார், இவர் 20க்கு போயிடுவார். இப்போ மூணாவது இடத்துக்கு ஏடிஎம்கே. இந்த மாதிரியே பல இடங்களில் இதாகிடுச்சு. அதுக்கு பிறகு யார் யார் வெயிட்டாக இருக்காங்களோ அங்கெல்லாம் இவர்கள் நினச்சி பார்க்காத முடியாத அளவுக்கு இவர்கள் கால் பதிச்சிருக்காங்க. வேலை செய்யலை, பிரச்சாரம் பெருசாக இல்லை, பெரும்பாலும் ஓட்டுக்கெலாம் யாரும் காசு கொடுக்கவே இல்லை. இல்லை, நீங்கள் ஒன்று சொன்னீங்களே சார், கட்சியோட இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்னு ஒன்று, இன்னும் நிறைய அணிகளுக்கு வந்து நிர்வாகிகள் போடாமல் இருக்காங்க, கட்சி கட்டமைப்பே கிடையாது, கிரவுண்ட் லெவலில் கிடையாது அப்படின்றலாம் நீங்கள் ஒரு விமர்சனமாக வச்சீங்க. நீங்கள் ஆனால் இப்போ என்ன மாறி போச்சா? இன்னும் ரொம்ப அறிவாளித்தனமாக கேட்குறீங்க. அதெல்லாம் தேவைப்படாத நிரூபிச்சிட்டாங்களே சார். அதாவது இப்போ வருங்காலங்களில் கட்டமைப்பாங்க. அவங்க தேவை ஒரு 2 வருஷத்தில் கட்சி ஆரம்பித்தாங்க. அந்த ஒரு அவசர கதியில் என்ன பண்ண முடியுமோ பண்ணினாங்க. விஜய் வந்து வெளியே வரமாட்டாருன்னு நம்ம கட்டத்தில் பேசிட்டு இருந்தோம். எலெக்ஷனில் வெளியே தலை காட்ட ஆரம்பித்தாங்க. ஒரு எலெக்ஷனில் ஜெயிக்கிறது இந்த வாக்குகள் கிடைச்சது. இதற்கும் நான் சொன்னது வந்து கட்சியுடைய உட்கட்டமைப்பு, கட்சியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, அணிகள் அமைக்கலை, அதெல்லாம் நான் சொன்ன விமர்சனம். இது வந்து இவர்களே எதிர்பாராத வெற்றி. ஜனங்க வேட்பாளர் அவர்களே எதிர்பார்க்காத வெற்றி. கண்டிப்பாக உங்களை விட எனக்கு நல்லா தெரியும் உள்ளே என்னென்ன நடந்தது. அதனால் விஜய் முதற்கொண்டு யாருமே எதிர்பார்க்காத வெற்றி. இதில் வேட்பாளரை போட்டவங்களுக்கு கேளுங்க, வேட்பாளர் தெரியுமான்னு தெரியாது. அப்போ இது ஒரு வகையான சோஷியல் மீடியா, இன்ஸ்டா, இந்த மாதிரி ஒரு எல்லாத்துக்கும் மேலே சொல்ல வர்றது 2 கட்சியுமே அவர்களுக்கு பிடிக்கல ஜனங்களுக்கு. அதுதான் அந்த விஷயத்தை ஏற்றுக்கணும். 2 பேருமே அதில் சுய பரிசோதனை பண்ணணும். ஆனால் உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்காங்க. அது இளவு வீடு மாதிரி ஒப்பாரி. என்னமோ இவர்களுக்கே தமிழ்நாட்டை பட்டா போட்டு கொடுத்த மாதிரி, பாவிகளே நீங்களாம் திருந்துவீங்களா, இந்த மாதிரி ஒரு மனுஷனை சாச்சிட்டிங்களே அப்படின்னு என்ன பண்ணிட்டாங்க. அவரை தோற்று தானே போகிறாரு, வேறு எதாவது ஆச்சா? ஜெயலலிதா தோத்தாங்கல்ல, காமராஜர் தோற்றுருக்காரு. தோக்காத ஆட்கள் யாராக இருக்காங்களா? அவங்களாம் அந்த மாதிரி ஒப்பாரியை வச்சாங்க. இவங்க அப்பா 13 வருஷம் ஆட்சியில் இல்லாமல் இருந்திருக்காரு. அடுத்து ஒரு 10 வருஷம் ஆட்சியில் இல்லாமல் இருந்திருக்காரு. 2011 மோசமான தோல்வி, 3வது இடத்துக்கு போனாங்க. அப்போல்லாம் நான் கலைஞர் ஒப்பாரியை வச்சார். நீங்கள் 91 எதிர்பார்க்காத தோல்வி ராஜீவ்காந்தி மரணத்தில். அன்னைக்கு கூட இந்த ஒப்பாரிலாம் வைக்கலையே. இப்போ என்னமோ ஏன்னா வாழ்த்துறதுக்குன்னு ஒரு கூட்டத்தை வச்சுருந்தாங்கல்ல, அந்த கூட்டம் வாங்கி சாப்பிட்ட கூட்டம் ஒன்றும் நடக்கலைன்னா வாழ்த்துறது மட்டுமா பண்ணோம், ஒப்பாரி வைக்கிறதுக்கும் சேர்த்து தான் பேமெண்ட்டு. அதனால் ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது ஒரு விஷயம். ஜனங்க 2 மாற்றம் வேணும். இவர் ஏதாவது செய்வார். ஏன்னா மிஸ்ட்ரி கிளீன். இப்போ
இன்னை வரைக்கும் அவர் க்ளீனு. இதுக்கப்புறம் எப்படின்னு தெரியாது. 10ஓட 11 ஜனங்க முடிவு பண்ணாங்கன்னா அது முடியலாம் வேறு மாதிரி இருக்கும். இன்னை வரைக்கும் அவர் க்ளீனு. ஒரு இளைஞர், அவரை சுற்றி முற்றிலும் இளைஞர்கள் கொடுத்து பார்ப்போம் அப்படின்னு ஜனங்க முடிவு பண்ணியிருக்காங்க. ஆனாலும் முதல் தடவையாக இவ்வளோ தூரம் வந்ததுன்றது தான் பெருவெற்றி. ஆனாலும் முதல் தடவையாக இவர் வந்ததில் இவருக்கு மெஜாரிட்டி கொடுக்காமல் விட்டாங்க. அதுக்கு காரணம் இன்னமும் திமுகவும் அதிமுகவும் அந்த சின்னங்கள் வாக்குகள் அவர்களுக்கு விழுகின்ற வாக்குகள் மேக்சிமம் விழுந்திருக்கு. 80-90% வாங்கிட்டாங்க. இந்த மற்ற இதில் கூடுதலாக வாங்கிறதுன்றது கொஞ்சம் பிரிஞ்சு போய் இவருக்கு விழுந்திருக்கு. அதனால் அதிமுகவுடைய உதயசூரி இது ரெட்டையிலையோ திமுகவுடைய உதயசூரியனோ அழியல. இல்லை இத்தோட வந்து திமுகவும் அதிமுகவும் அவ்வளோதான். ஏன்னா இப்போது கிட்டத்தட்ட தாவேக்கா கூட காங்கிரஸ் போயிட்டாங்க, அடுத்து விசிகா போவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, இடதுசாரிகள் என்ன பண்ணுவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போது அதிமுகவுக்குள்ளேயே அந்த ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. காலையிலேருந்து சி வி சண்முகம், எஸ்பி வேலுமணிவெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து இப்போ தாவேக்கா பக்கம் போகிறான்னு இருக்கும்போது அப்படி போனாங்கன்னா அங்கே அதிமுகவுடைய எதிர்காலம் என்னவாக இருக்க போகுது? இங்கே வந்து திமுக தோல்வியை சந்திச்சிட்டாங்க. இனி வரும் காலங்களில் அது நாடாளுமன்ற தேர்தலாம் உள்ளாட்சி தேர்தலாம் வரும்போது அங்கே ஒரு வலுவான தாவேக்கா தலைமையில் ஒரு கூட்டணி உருவாகுது. அப்படின்னு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இங்கே திமுகவும் அதிமுகவும் மீண்டு எழுமான்ற ஒரு கேள்விக்குறி இருக்குல்ல சார், அதை பற்றி நான் நினைக்கிறேன். திமுக வந்து பெரிய வெற்றியெல்லாம் பெற்றதுக்கு காரணம் கூட்டணி பலம். ஆனால் இன்றைக்கி உக்காந்துட்டு என்னை முதுகில் குத்திட்டாங்க, துரோகிகள், நன்றி கெட்டவர்கள், பேக் ஸ்டாப் அதுன்னு பேசுகிறாங்க. அது எல்லாத்துக்கும் காரணம் இவர்கள் அவர்களை வஞ்சித்தது. பல தடவை நான் பதிவு பண்ணியிருப்பேன். மாற்று இல்லாதனால அவர்கள் வேறு வழி இல்லாமல் அவங்களோட இருக்கிறாங்க. 2021 அப்படி போனோம்னா அதிமுக கூட தான் போகணும். எங்கே போகிறது? வேறு வழி இல்லாமல் கொடுத்ததை வாங்கிட்டு இருந்தாங்க. கேலியா கிண்டலாக பல தடவை நம்ம சொல்லியிருக்கோம். 2024 அதிமுக தனிச்சு நின்னப்போ கூட இவர்கள் இந்த முடிவை எடுத்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். எடுக்கலை. அதனுடைய பலனை 2026 அனுபவித்தாங்க. 2026 சுயலாபங்களுக்காக இன்னொன்று பெருசாக நம்பினாங்க இவங்க எல்லாருமே. அதனால் தாவேகா கூட போகல. அப்போ தாவேகா திறந்த அழைப்பு விடுத்திருந்தது, ஆட்சியில் பங்குன்னு சொல்லியிருந்தது. அப்போ அலட்சியப்படுத்திட்டு ஒதுக்குனாங்க. இந்த அளவுக்கு வருவாங்க யாருமே நினைக்கல. இருந்தாலும் இவர்கள் போயிருந்தால் அந்த முடிவு எல்லாருமே மாற்றிக்கிட்டு இருந்திருப்போம். இப்போது காங்கிரஸ் மக்கள் நல கூட்டணி தாவேகா கூட போயிருந்தா இந்த வார்த்தையை நான் சொல்ல மாட்டேன்ல. போகாதனால தான் தாவேகா ஒன்றும் இல்லைன்னு. ஆனால் இவருக்கு மேலே இவங்க நம்பிக்கை இல்லை. இங்கே அடிமை புத்தியால் திமுக கூட இருந்தாங்க. இல்லை இந்த மாற்றத்தை கொண்டு வருவோம், அந்த இடம் விஜய் கூட சேருவோம் அப்படின்னு யாரும் இவங்க யோசிக்கவே இல்லை. ஆனால் மக்கள் வந்து யோசிச்சுட்டாங்க. அந்த கொடுத்தோன்னே இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா இந்த கூட்டணியுடைய திமுகவுடைய எது பலமோ அந்த செட் ஆஃப் பீப்புள்ஸை அப்படியே நகர்ற ஏற்பாடு நடக்குது. அப்போ அது என்ன ஆகும்னா திமுகவை தனிமைப்படுத்திடுவாங்க. 24% வாக்குகள் இப்போ இருக்குது. வாக்கு சதவீதம்லாம் மேட்ரு கிடையாது, அது எப்போ வேணாலும் கூட குறையும். ஆனால் கூட்டணி பலம் இருக்குல்ல, அது போயிடுச்சுன்னா அந்த இது மதச்சார்பின்மை அப்படின்னு திமுக பேசுகிறதோ இல்லை மற்ற விஷயங்களோ இனி திமுக இருக்காது. இது ஒரு பலகீனம். தோல்வி அடைஞ்சதுனால கட்சிக்குள்ளேயே முரண்பாடுகள் தோன்ற ஆரம்பிச்சிச்சு. இன்னும் இப்போ ஆட்சி கட்சியெலாம் அமைச்சோன்னா திமுகக்குள்ளே இன்னும் முரண்பாடுகள் பெருசாக வெடிக்க ஆரம்பிக்கும். இது ஒரு பார்ட்டு. ஏடிஎம்கே ஏற்கனவே பல தடவை தோல்விகளை சந்தித்தாலும் என்டிஏ ஃபார்ம் பண்ணி நல்லா வலுவாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ தாவேக்கா இந்த பிரச்சனையில் அதிமுகக்குள்ளேயும் தடுமாற்றங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. அப்போ அதில் ஒரு செட் ஆஃப் அப்படியே தலைமையில் 2ஆம் கட்ட தலைவர்களே ஒன்று கூடி தாவேக்காவை ஆதரிக்கணும்னு முடிவெடுத்திருக்காங்க. அப்போ முடிவெடுத்துட்டு அவர்கள் இப்போ எடப்பாடி பழனிசாமி கூடயும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்காங்க. இதில் மொத்தமாக நம்ம ஆதரிக்கலாம், அது வெளியிலேருந்து ஆதரவா, ஆட்சியில் பங்கேற்பா அப்படின்னு போகும்பொழுது அதிமுக சில விஷயங்களில் ஒரு பக்கம் பார்த்தா அதிமுகவுடைய தனித்தன்மை போயிடுது. ஆனால் ஆண்ட கட்சி பெரிய கட்சி இன்னொரு கட்சி கூட செகண்ட் லெவலில் போகிறதானே. ஆனால் இன்னொரு பக்கம் பார்த்தா ஒரு குட் மூவ் மாதிரி இருக்குது. ஏன் திமுக அதுக்கப்புறம் தலையெடுக்க முடியாது. ஒன்ஸு திமுக தலையெடுக்க முடியாமல் செதறிச்சுன்னா அதற்கு பிறகு வெளியில் வந்து ஒரு 2030 31 மேலே ஒரு தனி அரசியல் பண்ணி அது எதாவது பண்ணால் அதிமுக சஸ்டெயின் ஆகிருக்கும். அப்போ அதிமுக அதற்கான வேலை. பட் அதிமுகவுக்கு நீங்கள் சொன்னீங்களா ஒரு கிரெடிபிலிட்டி இருக்குல்ல சார், 2வது பெரிய கட்சி அப்படின்றது இன்றைக்கி வந்து போய் ஒரு தாவேக்கா கூட கூட்டணி வைக்கும்போது அதிமுகவுடைய எதிர்காலம் மக்கள் வந்து அதிமுக மேலே வச்சிருக்கக்கூடிய நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குல்ல, அது வந்து இப்போது போனாலும் எப்படி இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமியே போனாலுமே விஜய் அவருடைய தலைமையில் அந்த கூட்டணி ஏற்றுட்டு தான் வந்து போகணும். இவ்வளோ நாள் வந்து இங்கே எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணி, இது என்டிஏ கூட்டணினே சொல்லாதீங்க அதிமுக கூட்டணின்னு சொல்லுங்கன்ற அளவுக்கு பேசிட்டு இப்போது வந்து காங்கிரஸ் போகிறாங்கன்னா அது வேறு கணக்கு, ஆனால் அதிமுக போகிறது வந்து வேறு கணக்கு இல்லையா சார்? 1980 கலைஞர் இப்படி தான் போனார் காங்கிரஸ் கூட.
பாதிக்கு பாதி கொடுத்து யார் முதலமைச்சர்னு பெரிய குழப்பம். சார் அது தேசிய கட்சிகள் கூட ஓகே சார். இப்போது அதிமுக பிஜேபி கூட போனாங்கன்னா அங்கே யாரும் விமர்சிக்க முடியாது. ஏன்னா அது ஒரு தேசிய கட்சி. அதே தேசிய கட்சிக்கு தானே இப்போ 15 சீட்டு 20 சீட்டு 25 சீட்டுன்னு சண்டை போட்டுருந்தாங்க. அதே தேசிய கட்சி தானே திமுக. ஏன் இப்போ மட்டும் 25 கொண்டு போய் நிறுத்தினாங்க? இங்கே தேசிய கட்சி மாநில கட்சிலாம் கணக்கு இல்லை. யார் ஜெயிக்கிறாங்க, யார் அதிகம், யார் தலைமையில் கூட்டணின்னு ஒன்று இருக்குல்ல. தலைமையில் கூட்டணி தேசிய கட்சி அதெல்லாம் ஓகே. அன்றைக்கி இந்திரா காந்தி ஜூனியர் தான் கலைஞரை பொறுத்த வரைக்கும். இங்கே இருந்த பழைய காங்கிரஸ் தான் பெரிய காங்கிரஸ். காமராஜர் இறந்த பிறகு அவர்கள் வந்து சேர்றாங்க. எம்பி சுப்பிரமணியன் கலைஞருக்கு பெரிய அளவுலாம் அவர் ஒரு ஆளே கிடையாது. ஆனால் அவர் கூட தான் கூட்டணின்ற மாதிரி காங்கிரஸ் போச்சு. இந்திரா காந்தி டெல்லியில். இது ஒன்று. அப்போ தன்னுடைய நிலைப்பாடை விட்டு ஆண்ட கட்சி, பெரிய கட்சி, இவர்களை ஆட்சியிலேருந்து அகற்றிய கட்சி, 184 தொகுதிகளை வென்ற கட்சி, தன்னுடைய ஆட்சியை கலைச்சவங்க மிக பெரும்பான்மையாக இருந்த 184 எம்எல்ஏக்களோட ஆட்சியில் இருந்த கலைஞர் 80ல் இந்திரா காந்தி கூட கூட்டணி வைக்கும் பொழுது தன்னுடைய திமுகவுடைய எல்லா இதையும் இழந்துட்டு பாதிக்கு பாதி 117 நின்னார். அதே மாதிரி திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேரணும்னு ஒரு பேச்சுவார்த்தை போச்சு. எல்லாத்துக்கும் ஓகே ஆகிட்டு அப்புறம் கிளம்பி போன எம்ஜிஆர் முடிவை மாற்றிக்கிட்டார். இல்லை எதுவும் நடக்குன்றதுக்கு இந்த உதாரணம்லாம் சொல்கிறேன். யார் கூட சேருவாங்க, சேர மாட்டாங்க. திடீர்னு ஒன்றா இருந்த 98ல் ஜெயலலிதா வாஜ்பாய் ஆட்சியை கவுத்த உடனே கலைஞர் ஆதரவுக்காரன் நீட்டி 99ல் சேர்ந்தாங்க. அதெல்லாம் எல்லாருக்குமே பெரிய அதிர்ச்சி. எல்லோரும் என்ன சொல்லியிருந்தாங்க, திமுகவது பாஜகவில் போகிறதாவது, பண்டார பரதேசின் கட்சின்னு சொல்லுங்கிறாங்க, பெரியார் வழின்றாங்க, சனாதனாதன் பேசுகிறாங்க. இவங்க எப்படி பாஜகவோட போவாங்க? ஆனால் போனாங்கள்ல, 5 வருஷம் இருந்தாங்கள்ல. அதனால் இது இப்படி அப்படி எந்த இது நீங்கள் அப்படி இருந்துட்டு காங்கிரஸ் அதுக்கான வாய்ப்புகள் எப்படி சார் இருக்குது? இப்போது அதிமுக போயிடுவாங்களா சார் தாவேக்கா கூட? இப்போ 113 எம்எல்ஏக்கள் தான் ஆதரவு. எனக்கு காலையில் கிடைச்ச தகவல் 35 பேர் போய் ஆதரவு கொடுக்குற மாதிரி அங்கேயும் பேசிட்டு பண்ணிடுவேன். ஆனால் நியூஸில் எஸ்பி வேலுமணி சிவிஷன் வீட்டில் ஆலோசனைன்னு ஒரு நியூஸ் இருந்துச்சு. ஆமாம். ஆனால் எல்லாம் யாரும் இங்கே வந்துலாம் ஆலோசனை பண்ணல. அங்கங்கே லிங்க் கொடுத்து பேசி எல்லாருமே உறுதியாக இருக்கிறாங்க அது மாதிரி. ஆனால் மத்தியானத்துக்கு மேலே அந்த முடிவுகள் கொஞ்சம் மாறுது. எல்லாருமே இப்போ சிபிஎம் சிபிஐ இவங்களாம் வந்துட்டா இருக்கிற ஆதரவு வச்சுட்டு அவங்க தக்க வச்சுட்டா நம்ம அப்படி ஒன்றும் போயெல்லாம் ரொம்ப இதுவாக கொடுக்க வேணாம் அப்படின்னு. அதனால் முடிவுகள் 2 விதமாக மாறிக்கிட்டு இருக்குது. அவங்கள பொறுத்த வரைக்கும் தாவேக்கா பொறுத்த வரைக்கும் அதிமுக ஆதரவில் வந்துச்சுன்னா அவங்களுக்கு லாபம் தான். அவங்களுக்கு ஸ்டேபிள் கவர்மெண்ட் ஆகிடும். அதனால் இந்த இது எல்லாமே ஒரு இறுதி வடிவம் வரத்துக்கு எல்லாமே இப்போ யூகங்கள் தான் ஓடிட்டுருக்கு. இப்போ இவங்க வருவாங்களா இல்லை அதிமுக வருமா? இல்லை, பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது. அது நடந்துகிட்டு இருக்குன்னு நம்ம சொன்னால் நாளைக்கு அவங்க வேறு ஒரு முடிவுக்கு போயிட்டாங்கன்னா நீ சொன்னியே என்ன ஆச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது? உனக்காக உட்காந்து உள் தகவல் மறுபடியும் எடுத்து பேசுனா நீ உட்காந்து இது நடக்கலையானா, ஏன்னா இவன் நம்ப மாட்டான். இப்படி போகுதுன்னா இல்லை அப்படிலாம் இல்லைன்னு. அதுக்கேற்ற மாதிரி அங்கே முடிவு மாறிச்சுன்னா இல்லை பாத்தியா நீ சொன்னியா நடந்துச்சா அப்படின்வாங்க. என்டிஏ கூட பேசிட்டு தானே இருந்தார் விஜய். அதுக்கப்புறம் முடிவை மாற்றிக்கிட்டாரு. மறுபடியும் காங்கிரஸ் கூட பேசியிருந்தார். அதையும் நீங்கள் தான் சார் சொன்னீங்க. ஆமாம். ஏன் நான் எங்கே சொன்னேன்? அதை வச்சு நான் சொல்ல துணை முதல்வர் பதவி இன்னும் என்னென்னவோ கொடுக்குறேன்னு ஆசை காட்டினாங்கன்னு சொன்னார்ல. அப்புறம் என்ன சொல்கிறீங்க இல்லைன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்றீங்க. அவங்க 4 தடவை பேச்சுவார்த்தை போனது தெரியும். நமக்கு தெரிஞ்சதுனால சொன்னோம். இல்லைன்னு அவங்கள சொல்லிகிட்டே இருந்தால் அவங்கள அறியாமல் வாய் விட்டாங்க. எங்களுக்கு இதெல்லாம் சொன்னாங்க ஆனால் நாங்கள் போகல, ஒத்துக்கலைன்னு. அதனால் ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொன்றும் நடக்கும். சில விஷயங்கள் நம்ம எடுத்து போடும்பொழுது அதுக்கப்புறம் அன்றைக்கே மாறும், ஒரு வாரம் பொறுத்து மாறும், ஏதோ ஒன்று நடக்கும். இல்லை இன்னொரு யூகம் ஒன்று சொல்லிட்டுருங்களே சார். இப்போது அது நீங்கள் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இங்கே விஜய் வந்து கட்சி ஆரம்பித்து வெளியே வருவாரா, வெளியே வந்து இவர் கூட்டத்தெல்லாம் நடத்துவாரா, நிர்வாகிகளை போடுவாரா, கேண்டிடேட்டு போடுவாரா, ஜெயிச்சு காட்டுவாரா, கூட்டம் ஓட்டா மாறுமா, எல்லாத்தையும் இது வரைக்கும் பண்ணி காட்டிட்டார். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, ஒரு ஆட்சி அமைச்சாலும் இந்த ஆட்சி வந்து எந்தளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும். கிட்டத்தட்ட ஏன்னா இப்போது இவர் வந்து தனி மெஜாரிட்டி கிடையாது, ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக தான் இருக்கார். ஆதரவு கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அதிமுக ஒரு வேளை வரவில்லை என்றால் இங்கே இருக்கக்கூடிய இப்போது காங்கிரஸ் போயிருக்காங்க. அடுத்து வந்து விசிகாவும் கம்யூனிஸ்ட்டுகளும் என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரில. அவங்களும் ஒரு வேளை போனாங்கன்னா இந்த 5 ஆண்டுகள் ஆட்சி காலம் வந்து விஜய்க்கு ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்குமா, இல்லை அங்கேயும் எதாவது நெருக்கடி உருவாகுமா? 106 108ன்னு கூட வச்சுக்கோங்க, சபாநாயகரை விட்டுருங்க, 107ன்னு வச்சுங்க, ஜெயிச்சிட்டாருன்னு வச்சுக்கோங்க, 107. இவங்க ஒரு 6 ஒரு 5 11, அப்போ 107 11 118. அப்படிலாம் நம்பிட்டுலாம் இருக்க முடியாது. கம்யூனிஸ்டுகளை எப்போ காலம் வருவாங்கன்னு தெரியாது.
கம்யூனிஸ்டில் ஸ்டேரிங் கமிட்டியாக இருந்து ஒரு காலம் காங்கிரஸ் கமிட்டியோட பெரிய நல்ல ஆட்சி அது மன்மோகன் சிங் இருந்தது. நல்ல வாய்ப்பு உங்களுக்கு. திடீர்னு ஏதோ ஒரு மேட்ரு அணுசக்தி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிங்கன்ட்டு வெளியே வந்துட்டாங்க. அப்போ திடீர்னு காத்துக்கிட்டே இருந்தார் இவர் முலாயம் சிங் ஆதரவு கொடுத்துட்டார். அந்த மாதிரி மறுபடியும் அந்த கவர்மெண்ட் நடந்துச்சு. இவங்களுக்கு தான் நஷ்டம் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த எண்ணிக்கையை கம்யூனிஸ்டுகள் தொடவே இல்லை. 55 இருந்தாங்க, அப்புறம் அவங்க தொடவே இல்லை. இந்தியா முழுசும் 4, 3 இப்படி ஆகிட்டாங்க. அதனால் நீங்கள் 218 இப்போ இவர் அன்புமணியை சேர்த்துக்கிட்டா 222ன்னு வச்சுக்கோங்க. யார் எப்போ காலம் வருவாங்க என்ன பண்ணுவாங்கன்றது தெரியாது. ஒரு மாதிரி இதுன்னு வச்சுக்கோங்க. டிமாண்ட்ஸும் அதிகமாக இருக்கும். இப்போ ஆட்சி அதிகாரத்தில் பங்கு மினிஸ்ட்ரி கொடுத்தாகணும் அது இருக்கும். திடீர்னு யாராவது ஒருத்தர் விலகுவார், இல்லை ஒரு நம்பிக்கையில்லா தீர்மானம். எதிர்கட்சிகள் 2 எதிர்கட்சிகள்னால் இன்னும் சிக்கல். அப்போ இந்த நேரத்தில் அதிமுக நமக்கு வாலண்டியராக உதவி பண்ணுறாங்கன்னா அதையும் எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்க பெரும் லாபம். பிஜேபி சார், வாட் அபவுட் பிஜேபி? நான் கடந்த மாதிரி 4 இடங்கள் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு சுருங்கிட்டாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அகில இந்திய லெவலில் 22 எம்பி வச்சுருக்கிற திமுகவை காங்கிரஸ் கழட்டி விட்டுச்சுல்ல. அது இப்படின்னு பிஜேபி இங்கே ஒரு இடம் தான். இப்போ அதை பார்த்துக்கலாம். இப்போதைக்கு தேர்தலுக்கான கூட்டணி ஒவ்வொருதும் மாறும், பார்த்துக்கலாம் அப்படின்னு முடிவெடுத்தா என்ன பண்ணுவீங்க? இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமிக்கு சுத்தமாக அதில் விருப்பமே கிடையாது. பாஜக கூட இருக்கிறது அவங்களுக்கு சிக்கல் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. மற்றவர்கள் ஒரு காரணத்துக்காக இருந்தாங்க. இன்னொன்று, ஒரு வெற்றி கூட்டணியாக மாறுன்ற நம்பிக்கை எல்லாருக்குமே இருந்தது, அதிமுக பாஜக. ஆனால் எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லுங்கிறேன். 11ன்றது கிடையவே கிடையாது. அது உருவாக்கப்பட்ட பிம்பம், வீக்கம். உண்மையான இது ஒரு 6% அப்படின்னு. அது உள்ளாட்சி தேர்தலில் வந்தது. சட்டமன்ற தேர்தலில் கூடும் குறையும் பாருங்கள். 0.5 இருந்துட்டு நீங்கள் 1.6 போயிட்டாங்க தேமுதிக. ஆனால் 2.5 இருந்த சிபிஎம் 0.6 வந்துட்டாங்க. ஆனால் இதெல்லாம் வச்சுக்கிட்டுலாம் நீங்கள் ஒரு கட்சியெல்லாம் பண்ண முடியாது, எடை போடவும் முடியாது. அதனால் பாஜக ஒரு சீட்டு அப்படின்னும், இல்லாட்டி பாஜக கூட்டணிங்க வேணாம் அப்படின்னும் அதிமுக முடிவெடுத்து அந்த சூழ்நிலை எடுத்தாலும், நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா டக்கு நிலைப்பாடை மாற்றுறதுக்கும் அது இருக்குது. ஏன்னா யார் கூட்டணியில் நின்னாங்க? நீங்கள் கேட்ட மாதிரி யார் கூட்டணியில் நின்னாங்க? காங்கிரஸ் என்னென்ன பேச்சு பேசினார் விசிகா, என்னென்ன பேச்சு பேசினாங்க இவங்க. இன்றைக்கி இவங்க தானே. நாளைக்கு என்ன சொல்லுவாங்க? பாஜக உள்ளே வந்துடும், அது தடுக்கிறதுக்கு தான் நாங்கள் ஒரு மதசார்பற்ற அரசாக இவர் விஜய்க்கு நாங்கள் ஆதரவு கொடுக்குறோன்னுவாங்க. அதே பொருள் எடுத்து அவங்கள போடுற கதை தானே. பாஜக உள்ள கால் ஊனக்கூடாதுன்றதில் விஜய் உறுதியாக இருந்தார். இப்போ நாங்களும் உறுதியாக இருந்தோம். அந்த அடிப்படையில் அவருக்கு ஆதரவு கொடுக்குறோம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க இப்போ? இதுதான் அரசியல், இதுதான் உலகம். கண்டிப்பாக சார். இனி வரும் காலம் தமிழ்நாடு அரசியல் பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் எப்படி தேர்தல் முடிவு கணிக்க முடியலையா, அந்த மாதிரி இந்த முடிவுலாம் கணிக்க முடியல. அது இன்னும் ஒரு 10 நாள் 20 நாளில் செட்ரேட் ஆகிடும். இப்போ நடுவில் பிரச்சனை ஆகுதுங்க. யாராவது ஒருத்தர் காலை வர்றாங்க. இன்றைக்கி அதிமுக ஆதரவு கொடுக்கலன்னு வச்சுக்கோங்க, நடுவில் பிரச்சனை ஆகுது. அந்த டைமில் பேசி ஆதரவு கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? நான் இன்னொன்று சொல்கிறேன், இது நடக்குமா நடக்காதான் நான் சொல்ல முடியாது. ஃப்ளோர் டெஸ்ட்டில் அதிமுகவில் இருந்தோ இல்லை திமுகவில் இருந்தோ ஒரு 15-20 பேர் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து ஓட்டு போட்டாங்க. என்ன பண்ணுவீங்க? யாருன்னு கண்டுபிடிச்சி நீக்குவீங்க. சபாநாயகர் இவங்க தான். கொஞ்சம் லேட்டாகவே நடவடிக்கைலாம் வருது. அப்படி வந்தாலும் நீக்கப்பட்ட தகுதி நீக்கம் பண்ணவங்களுக்கு அவங்க எதிர்த்து கோர்ட்டுக்கு இட்டு போகிறாங்க, அப்படியே உருட்டின்னுக்கிறாங்க. அப்போ மெஜாரிட்டி இருக்கிறதுல மெஜாரிட்டி. அப்போ விஜய்க்கு பிரச்சனை இல்லைல்ல. ஞாபகம் இருக்கா? 2017 to 21 20 எம்எல்ஏக்களை நீக்கினாங்க. 22 பேர் நீக்கினது, இறந்து போனதெல்லாம். அது போக இருந்ததில் தான் ஒரு மெஜாரிட்டி காமிச்சிருந்தாரா இல்லையா? அந்த மாதிரி ஆனால் என்ன பண்ணுவீங்க? எப்பா நீங்கள் ஒரு 15-20 பேர் 20 பேர் வாங்கப்பா, என்னை ஆதரிச்சிடுங்க. அப்புறமா தகுதி நீக்கம் வந்துடும். தகுதி நீக்கம் வந்தோன்னே எலெக்ஷன் வர்ற வரைக்கும் இவருக்கு ஆட்சிக்கு பிரச்சனை இல்லை. சரி, எலெக்ஷன் அறிவிக்கிறாங்க, அவங்களே தாவேகா வேட்பாளர் நிறுத்தினா 20 தாவேகா வந்துடும்ல. என்னை இது பண்ணீங்க, இன்றைக்கி நீங்கள் எனக்கு ஆதரவு தெரிவிக்கணும் ஜனங்க அப்படின்னு, ஆட்சி கண்டினியூ ஆகணும் அப்படின்னு கேட்குறாருன்னா, அட 20ல் 10 வரட்டுமே, 10 டிஎம்கே ஜெயிக்கட்டுமே, இல்லை 20 ஏடிஎம்கே நின்று 10 இவங்களுக்கு வரட்டும், 10 ஏடிஎம்கே போட்டுமே. இது எந்த நபர்களாக இருந்தாலும் இது விஜய்க்கு பெரும்பாலும் சாதகமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் பாசிபிலிட்டிஸ் எப்படி வேணால் நடக்கும். பிஜேபியுடைய ஃபார்முலா தெரியும்ல, ஆளை வெளியே இழுக்கிறது, ஆதரவு கொடுக்க வைக்கிறது, தகுதி நீக்கம் பண்ணிட்டு அவங்களே அதே இடத்துல நிற்க வச்சு ஜெயிக்க வச்சு இவங்க ஆளாக மாற்றிக்கிறது. அதனால் அந்த மாதிரிலாம் பல பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் அரசியல் இப்படி தான் அப்படி தான்லாம் இதெல்லாம் கிடையாது. காலையில் ஒரு முடிவு, எல்லாரும் ஒன்று கூடி 35 பேர் போய் திமுக ஆதரிக்க போகிறாங்க, அது தாவேக்கு ஆதரிக்க போகிறாங்கன்னு ஒரு முடிவு வந்துச்சு.
மதியானம் பார்த்தா இல்லைங்க அவங்க எல்லாரும் வராங்க, ஒருவேளை ஏதாவதுன்னா நம்ம வெளியிலேருந்து ஆதரிக்கிறதா உள்ளே போகிறதான்றது முடிவில் இருக்காங்க. இதுக்கப்புறம் எம்எல்ஏ கூட்டம் போட்டு எல்லாம் போட்டு தான் முடிவு பண்ணுவாங்க. தனித்தனியாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அதிமுகவுக்குள்ளே வேற ஒரு பிளவை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்கன்றாங்க. இதுவே நாளைக்கு கூட செட்ரேட் ஆகிடும். இன்றைக்கி நம்ம உட்காந்து பதிவு பண்ணால் நாளைக்கு நம்மளை வந்து நீ சொன்னதான் நடந்துச்சான்னுவாங்க. சார் இறுதியாக ஒரு கேள்வி கேட்டுக்கிறீங்களா சார்? தமிழக வெற்றிகரத்துடைய தேர்தல் வியூக வகுப்பாளர் ஜான் ஆரோக்கியசாமி நிறைய விமர்சனங்கள் அவர் மேலேயும் இருந்துச்சு. நிறைய விமர்சனங்களும் எல்லா தரப்பும் வச்சாங்க, நீங்களும் வச்சுருந்தீங்க. இன்றைக்கி வந்து கட்சியை வந்து வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கிறாங்க. அவர் வந்து இது வரைக்கும் அவர் வகுத்த வியூகங்கள்லாம் வந்து பொய்த்து போயிருக்கு, ஏன்னா மற்ற கட்சிகளுக்கெல்லாம் போனார், என்ன நடந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து இங்கே தாவேக்காவை ஒரு ஆட்சி கட்டில் அமர வைக்கிறார். வியூகம் வகுத்தார் நீ நிறைய சொல்கிறாங்களே சார், விஜய் கட்சி ஆரம்பித்து கூட்டணிக்கு போகலாமான்ட்டு இருக்கப்போவும் வேணாமும் தடுத்து நிறுத்தி தான் போனார். தேர்தலுக்கு முன்பு தான் சொல்கிறேன். போகல இல்லை பேசினாங்க. அது வேறு பல காரணங்கள் இருக்கும். தனிச்சு நிற்கலான்ற முடிவு ஆதவில் வந்து எல்லாருமே இது பண்ணது. ஜானும் ஒரு காரணமாக இருக்கும். ஆனால் கூட்டணிக்கு போகணுன்னு பேசினாங்கல்ல, அந்த பேச்சுவார்த்தை ஏன் முடிஞ்சதுன்றதுக்கு காரணங்கள் பல இருக்கும். வேற என்ன வியூகம்? கட்சி இன்டர்னலாக ஆரம்பத்துலேருந்து கட்சி ஆரம்பிச்சிருந்து அவர் தானே சார் விஜய்க்கு அதெல்லாம் ஓகே. என்ன வியூகம்னு கேட்குறேன். வியூகம் என்ன வகுத்தார்? பல பேரை கட்சிக்கு வர விடாமல் பார்த்தாரு. கடைசி நேரத்தில் ஜானெல்லாம் மீறி தான் வேட்பாளர்கள் வர்றவங்களெல்லாம் வேட்பாளராக போகிறது நடந்தது. அதில் ஜான் அவர் தரப்பில் போட்டார், புஷி அவர் தரப்பில் போட்டார். இன்றைக்கும் ரூரல் ஃபுல்லாக புஷி உடையது, சிட்டி ஃபுல்லாக இவர் ஆதவு இவங்களோட ஒரு இது, இந்த மாதிரி பல இது போகுது. அப்போது வியூகம் என்னான்னு கேட்குறேன். நீங்கள் போட்டிங்க, நிறுத்துனீங்க, உங்களுக்கே நம்பிக்கை இல்லை, ஒரு மாதிரி போச்சு. ஜெயிச்சிட்டாங்களே சார், நம்பிக்கை இல்லை, எல்லாம் ஓகே, அதை கடந்து வெற்றி. ஜெயிச்சதை விடுங்க, நீங்கள் வியூகம் இதெல்லாம் சொன்னீங்கல்ல, அப்போ இது எல்லாத்தையும் மீறி மக்கள் நீ ஓட்டு போட்டாங்க. 5 ஸ்டார் சாக்லேட் கதை தான். தம்பி என்னப்பா பண்ண? ஒன்றுமே பண்ணல, பரவாயில்ல தம்பி அப்படின்னு 5 ஸ்டார் சாக்லேட் விளம்பரம் வரல, அது மாதிரி தான் என்னை கேட்டால் சொல்லுவேன். ஏன்னா அவர்கள் எதிர்பார்த்தது இவ்வளோ இல்லை, யாரும் அவ்வளோ எதிர்பார்க்கல. ஆனால் மக்கள் வந்து வேறு மாற்றத்தை வரணும்னு கொடுத்துட்டாங்க. அதனால தான். இல்லாட்டி நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் ஏதாவது தொகுதியில் பாளையங்கோட்டையில் யார் நின்னா, சரி அதெல்லாம் வேணாம், வேறு ஏதாவது ஒரு தொகுதி யார் நின்னா, யார் ஜெயிச்சா, தூத்துக்குடின்னு கேட்டால் சொல்லுவீங்க. மற்ற தொகுதியில் ஏதாவது கேட்டால் சொல்ல முடியுமா உங்களால்? என்னுடைய மாவட்டங்கள் தெரியும், அது ஒட்டி முக்கியமான வேட்பாளருடைய முகங்கள்லாம் தெரியும், அவ்வளோதான். அதை தாண்டி நீங்கள் இப்போ சென்னையிலேயே நீங்கள் பேர் சொல்லுங்கன்னு. இப்போ இது யார்? திருவிக்கா நகர் பல்லவின்னு ஒருத்தவங்க, அண்ணா நகர் ராம்குமார், பேட்டி கீட்டி எடுத்து. அவ்வளோதான் சார், வர வர நீங்கள் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடலாம் சார். இப்போது நான் சொல்கிறது பேட்டி எடுத்திருப்பீங்க, தேர்தலுக்கு போயிருப்பீங்க, இந்த மாதிரி இது நீங்களே வந்து தடுமாறுவீங்கன்றேன். தடுமாறல, இன்னைக்கு ஜெயிச்சோன்னே எல்லாம் தேடி பார்க்க போகிறாங்க, யார் ஜெயிச்சிருக்காங்கன்ட்டு மக்கள். அதை தான் சொல்கிறேன், ஜெயிச்சவொன்னே தேடி பார்க்குற இடத்துல தான் வேட்பாளர் இருக்காங்கன்ற. மக்கள் வந்து விசிலுக்கு போடணும், விஜய்க்கு போடணும், மாற்றம் வரணும்னு கொடுத்துட்டாங்க, அவ்வளோதான். இதில் நீங்கள் சொன்ன வியூகம் எல்லாம் கிடையாதுன்றேன். இங்கே இந்த இதில் வந்து இன்னொன்று பாருங்கள், 26 பொது தொகுதியில் தலித்தை நிறுத்தியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் வியூகம்லாம் கிடையாது. அவங்க வந்து நில்லுன்னு சொல்லி நிற்க வச்சுட்டாங்க. பர்வேஸை அறந்தாங்கில கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க. அவர் அந்த ஊரே கிடையாது, ஆனால் ஜெயிச்சிட்டார். அப்போ இந்த மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நீங்கள் எம்ஜிஆரையும் மிஞ்சிட்டார்ல சார் விஜய், அப்படி தானே போட்டுட்ருக்காங்க. எம்ஜிஆரை மிஞ்சிய ஒரு அலைன்ட்டு விஜய். எம்ஜிஆர் மிஞ்சின அலைன்னா எம்ஜிஆருக்கு தனி மெஜாரிட்டி கொடுத்தாங்க, இவர் கொடுக்கலையே. அது ஒன்று இருக்குல்ல. எம்ஜிஆரும் கிட்டத்தட்ட 4 முனை போட்டியில் தான் சிக்கிக்கிட்டார், ஆனால் எம்ஜிஆருக்கு மெஜாரிட்டி கொடுத்துட்டாங்க. அதனால் இது பொறுத்துறது, அது பொறுத்துலாம் இல்லை. வந்துட்டாங்க, மக்கள் வந்து மாற்றத்தை வேணும்னு கொடுத்துட்டாங்க. இனி அவர் அதுக்கான ஆட்சியை தொடர்றது, நல்லாட்சி கொடுக்கறது, இல்லை இவர் டிஎம்கே ரிப்ளிகா மாதிரி இருந்துட்டார் வச்சுக்கோங்க, அது ஒரு பிரச்சனை இருக்குது. எல்லோரும் இளையவர்கள், புதியவர்கள், அவர்கள் இதை பண்ணது கேட்க வெட்டினார்ல, அந்த மாதிரி சில தப்பு இப்பெல்லாம் நடக்கும்போதெல்லாம் இன்றைக்கி இனிமேல் பெரிதாக்கப்படும். அப்போ அதெல்லாம் இல்லாமல் பார்த்துக்கிட்டு ஆட்சியை கொண்டு போகணும். அளித்த வாக்குறுதிகளில் முடிஞ்ச அளவுக்கு நிறைவேற்ற முடிஞ்சதை நிறைவேற்றணும். ஊழல் இல்லாத ஆட்சியை கொண்டு வரணும். போலீஸ் அட்ராசிட்டி இருக்கக்கூடாது. கனிம வள கொலை, மணல் கொள்ளை, இதெல்லாம் இவங்க ஆட்சியில் தொட விடாமல் பார்த்துக்கணும். டெண்டர், அது போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குறதுக்கு பெரும் முயற்சி எடுக்கணும். பாட்டிலுக்கு 10 ரூபா இல்லாமல் இருக்கணும். இது டாஸ்மாகில் லீக்கேஜை சரி பண்ணணும். பெரும்பாலும் வெளியில் போகுதுன்றது. அப்புறம் பெண்கள் இதை தடுத்தா போதும். 24 ஹவர்ஸ் மது விற்பனை, கஞ்சா விற்பனை தடுத்தா பெண்கள் நல்லா இருப்பாங்க. நீ பிரச்சனையே இதுதான். போட்டு ஏற்றணுன்னா அவனுக்கு ஒரு மாதிரியாக தெரியும், தைரியம் வரும். அதில் போகிற வர பொண்ணை இழுக்கிறது, மலாப்ஸ் பண்ணுறது எல்லாம். அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் காவல்துறையை முறையாக கையாளணும். இந்த இதில் நடந்த மாதிரி இஷ்டத்துக்கு கட்டவிழ்த்து விடுறது, மாற்று கருத்துக்கள் பேசுகிறவங்கள கைது பண்ணுறது,
இந்த மாதிரிலாம் இல்லாமல் இருந்தால் நல்ல பேர் இருக்கும். விமர்சனத்தை ஏற்றுக்கணும். இது வரைக்கும் அவங்க ஒன்றும் பெருசாக ரியாக்ட்லாம் பண்ணல. விமர்சனத்தை மதிக்கிற ஒரு இது இருந்தால் தான் உங்களுக்கு விமர்சனம் சரியாக வரும். அகாதோகா பேசணும்லாம் விட்டுருங்க, அதுங்களாம் கணக்கில் வராது. ஆட்சியின் மீது விமர்சனம் வைக்கிறாங்கல்ல, அது என்ன நடக்குது, என்ன தப்பு, என்ன இது பண்ணணும். ஜெயலலிதா அவ்வளோ இதுவாக இருந்தால் கூட அந்த விமர்சனத்தை எடுத்துக்கிட்டாங்க, கலைஞர் எடுத்துக்கிட்டார். அந்த மாதிரி இவர்கிட்ட தப்பே அதுதானே. விமர்சனம் முதல்ல ஒரு காதுக்கே போகல. இன்னொன்று இவங்க எடுக்கிற முடிவெல்லாம் அவர் முடிவு மாதிரி மாற்றிக்கிட்டாங்க. தலைவர் அது பண்ணிட்டேன் தலைவரை அப்படியே, அதனால் ஒன்றும் பிரச்சனை தலைவர் பார்த்துக்குறோம், அவ்வளோதான். எல்லாரும் சேகர் பாபு தப்புன்றாங்க, தோத்தது காரணமே சேகர் பாபுன்றாங்க. ஆனால் சேகர் பாபு என்ன பண்ணுறாரு, தலைவரை நம்ம போய் நன்றி சொல்லுவோம் தலைவர், அங்கே போயிட்டு ஒரு ஆள் செட் பண்ணி எல்லாம் அழுகுறாங்க, இவரும் சேர்ந்து அழுகுறாரு. என்ன அழுகுற மாதிரி அங்கே என்ன நடந்தது? சார் குளத்தூர் போரான்னு முடிவு பண்ணது வந்து ஸ்டாலினுடைய தனிப்பட்ட முடிவுன்றதும் தகவலாக வருது. அதெல்லாம் அப்படின்னா எல்லாருமே யார் தப்புன்றாங்கல்ல, ஏன் தப்பு உள்ளவரை கூட கூட்டு போகிறீங்க? பார்ப்போம் சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். நிறைய அரசியல் மாறுபாடுகள் இங்கே நடந்திருக்கு. அதை தாண்டி இப்போது தோல்வியுற்ற கட்சிகளான இப்போது திமுக ஆகட்டும் அதிமுக ஆகட்டும், அவங்க என்ன சுய பரிசோதனை பண்ணுறாங்கன்றதையும் பொறுத்திருந்து பார்க்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ நம்ம பேசியிருக்கக்கூடிய நேரத்தில் கூட ஒரு அப்டேட் வரும். நொடிக்கு நொடி அரசியல் நிலை மாறிட்டு இருக்கு. கண்டிப்பாக பொறுத்திருந்து பார்ப்போம். நேரம் ஒதுக்கி நிறைய தகவல் பண்ணிட்டீங்க. நேரத்திற்கு நன்றி சார். நன்றி. Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. குளு குளுன்னு காத்து வீசுது உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.